திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. மேலூர் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் காங்கிரஸ் தங்களுடைய முன்னிலையை பெற்று வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. திமுக 41 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் அந்த கூட்டணியிலே திமுகவிற்கு அடுத்து அதிகப்படியான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தொகுதியாக திமுக கூட்டணியிலே 6 இடங்களில் தற்போது முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். கடலூர் தொகுதியிலே காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கின்றது, குளச்சல் தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றது, மேலூரில் முன்னிலையில் இருக்கின்றார்கள், கிட்டத்தட்ட வெற்றியின் விளிம்பில் நிற்கின்றார்கள் மேலூர் தொகுதியிலே, திருவாரணை தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி உட்பட 5 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றது. பாமகவை பொறுத்தவரை 8 தொகுதிக்கும் குறைவில்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டி வந்தார்கள். 18 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையிலே இரட்டை இலக்க வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தருமபுரி உட்பட 5 தொகுதிகளில் மட்டும் தற்பொழுது பாமக முன்னிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் பாமகவை பொறுத்தவரை தங்களுடைய அங்கீகாரத்தை உறுதி செய்து கொள்வதற்கு இந்த தேர்தலிலே 8 தொகுதிகளில் வெற்றி அவசியப்பட்டது. இந்த நிலையில்தான் பாமக இதுவரை 5 தொகுதிகளில் மட்டும் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய தருமபுரி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல முன்னிலையை பெற்றிருக்கின்றது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி 4 தொகுதிகளில் முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 4 தொகுதிகளிலும் கூட பாஜக இப்பொழுது முன்னிலையை பெற தொடங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது ஒரு இடத்தில் கூட பாஜக முன்னிலையில் இல்லை. இரட்டை என்ஜின் சர்க்கார் என்பதை முன்னிறுத்தி இந்த சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருந்த பாஜகவிற்கு இது ஒரு பெருத்த பின்னடைவாக இருக்குமோ என்று பார்க்கப்பட்ட நிலையிலே ஏற்கனவே 4 உறுப்பினர்களை பெற்றிருந்த பாஜக 4 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளில் மட்டும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். மதிமுகவை பொறுத்தவரை திமுக சின்னத்திலேயே போட்டியிட்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் 2 தொகுதிகளில் மட்டும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியிலே 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. சிபிஎம்ஐ பொறுத்தவரை இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள். சற்று கூடுதலான தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்று கடைசி வரை மல்லுக்கட்டியிருந்த கட்சிகளில் ஒன்றாக திமுக கூட்டணியிலே சிபிஎம் இருந்தது. சிபிஎம் தற்பொழுது திமுக கூட்டணியிலே 3 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது.